ஹலோ கைஸ், எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கவே பிடிக்க மாட்டேருக்கு வர வர. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எனக்கே தெரியல. ஏன்னா நிறைய வீடியோ வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஓரளவுக்கு பெட்டராக பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது தெரியல எனக்கு. அதனால தான் நான் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுக்கான ஒரு என்ன சொல்றது, அது நம்ம ஒரு விஷயம் செய்வோம், ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்வோம், அந்த வேலைக்கான சேல்ரி வந்து கிடைக்கும்ல, சேலரினா சம்பளம். அது வந்து எனக்கு சம்பளம், எனக்கு காசுலாம் பற்றி பிரச்சனையே இல்லை. நான் ஒர்க் பண்ணுறது எனக்கு ஓகே, அது போதும். நான் சேலரி சொல்கிறது வந்து இந்த ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து நாளாக கம்மியாயிட்டு தான் போகுது. புதுசாக யாரும் வர மாதிரி தெரியல. பட் வந்தாலும் நிறைய வந்து அன்ஃபாலோ தான் ஆகிட்டு இருக்கு. அன்சப்ஸ்கிரைப் தான் ஆகிட்டு இருக்கு. அதனால் வந்து இனிமேல் வந்து நான் சோஷியல் மீடியாவில் வரப்போகிறது இல்லை. அதான் உண்மை. ஏன் இந்த வீடியோ, ஏன் அந்த முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவ்வளோ ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. ஏன்னா நம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் வந்து வேலைக்கு போகல. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிட்ட ஆகுது. இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து ஓரளவுக்கு கிளைமேட்டு மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 16 நினைக்கிறேன். 16. நம்ம ஆட்டோ வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஆமாம், நம்ம வீட்டு மேலே தான் இருக்கேன். அதான் அதை பற்றி தான் சொல்லலான்னு வந்தேன். சரி, மழையாக இருந்துச்சு, சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம இந்த வீடியோ எடுத்து நம்ம போட்டே ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் வீடியோ வரப்போகிறது இல்லை. சரி, ஓகே, முடிச்சிடலாம் இனியோட அப்படின்னு மேலே வந்து கொடை எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொடை எடுத்துட்டு தான் மேலே வந்தேன். இப்போ லைட்டாக தான் மழை விட்டு இருக்கு. சரி, ஓகே, இப்படி மழையே பெஞ்சாலும் நான் கொடை பிடிச்சிட்டுனாச்சும் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நாட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, நான் வந்து வேலைக்கு போகிறத விட்டுட்டு ஒரு லொக்கேஷன் போயிட்டு ஒரு வீடியோ எடுக்க எப்படி பார்த்தாலும் ஒரு 10 டேக் மேலே ஆகிடும். வாய் வளரும், இல்லை எதனா ஒன்று சரியில்லாத இருக்கும். அந்தமாரி எடுத்து நம்ம அதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நான் எடிட் பண்ணி அது அந்தமாரி போட்டு இருந்தால் ஒரு இன்ஸ்டாவில் ஓரளவுக்கு வியூஸ் போகுது, யூடியூப்பில் ரொம்ப கம்மி. எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு இருக்குது. ஒரு சில பேர் சொல்கிறாங்க நல்லா இருக்குது, இப்படியே பண்ணுங்க அப்படின்னு. என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து பிடிக்கல, சத்தியமாக பிடிக்கல. சோஷியல் மீடியாவில் இருக்கவே பிடிக்கல. ஏன்னா அவுத்து போட்டு ஆடுறவங்களுக்கு, பேக்கு மாரி பண்ணுறவங்களுக்கு, எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு பொண்ணு கூட வைரல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இந்த சிஎஸ்கே மேட்ச்சில் இப்படி பிடிக்கிற மாதிரி ஏதோ பண்ணி ஒரு 200K போச்சு. அந்த மாதிரி எல்லாம் போகுது ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு. நம்ம வந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம், ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு வீடியோ எடுக்கிறோம், போடுறோம். ஓகே, அது நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கு உண்டான இந்த ஃபாலோவர்ஸ் அந்தமாரி வரமாட்டேருக்கு. சரி, ஓகே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து வேணாம், என்னத்துக்கு வீட்லேயும் வேற ஓவராக ஒரு மாதிரி பேசுகிறாங்க, வேலைக்கு போகிறத விட்டுட்டு போயிட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கு. அதில் எதனா எப்படி சொல்லலாம், வீட்டு சைடில் வந்து காசு பற்றி பேசுவாங்க, வீடியோ போடுறியா அதில் எதனா காசு வருதா அப்படின்னு. பட் நமக்கு வந்து காசு வந்து அவ்வளோ மெயின் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக வேலைக்கு போனாலே வீட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வேலைக்கு போக மாட்டேருக்கு, நான் வீடியோ எடுக்க ஓடிடுறேன். வேறு எதனா பர்சனலாகவே எனக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது கொஞ்ச நாளாகவே. அதுவும் ஒரு காரணம் தான். நிறைய பிரச்சனை வந்து இஎம்ஐ, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அது எப்படியாவது நம்ம ஒரு லெவலுக்கு மேலே போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினச்சி பண்ணுறோம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, இதுதான் இனிமேல் வீடியோ வராது. இதுதான் நம்ம சேனலில் கடைசி வீடியோ. இதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சரி, ஓகே. இது வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்த எல்லாருக்கும் ஒரு பிக் 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 தேங்க்யூ, பெரிய ஒரு தேங்க்யூ. ஏன்னா இவ்வளோ நம்ம 0லேருந்து மோஸ்ட்ல
0ல் இருக்கும்போது இப்போ ஒரு 16,000 கிட்ட இருக்குது யூடியூப்பில். இன்ஸ்டாவில் ஒரு 13 கிட்ட இருக்குது. ஓகே, ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கம்மின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது எப்படின்னு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு கம்மின்னு ஃபீல் ஆகுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதுவே இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த அளவுக்கு நம்ம எப்படி சொல்றதுன்னா, எனக்கு தெரிஞ்ச பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க. ஆனால் அவனுங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. நிறைய வீடியோ எடுப்பானுங்க. ஆனால் அவனுக்கு ரொம்ப 1000-2000 ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அதை பொறுத்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் அப்படிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நான் வந்து வேலைக்கு போறேன்னா அதை விட்டு ஒரு ½ டே கிட்ட வீடியோ எடுக்க போயிடும். ஒரு 2 வீடியோ 3 வீடியோ எடுக்கணும்னா ஒரு ½ டே போயிடும், அரை நாள் போயிடும். அது இல்லாத எடிட் பண்ணி போட்டுன்னு நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் வேறு. பட் இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு ஒரு டைம் யோசிக்கும் போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கு. அவ்வளோதான். சரி, ஓகே. எல்லாரும் வந்து நான் பழைய வீடியோ நிறைய இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த பைக் ட்ராவலிங் போகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவில் என்ன சொல்லுவேன்னா, எங்கே போனாலும் சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட்டுருப்பாங்க, தலைக்கவசம் உயிர் கவசம் சொல்லுவேன். இன்றைக்கும் அதே சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, பை.